எல்லோமென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பாஜகவில் இன்றைக்கு ஒரு பெண் நிர்வாகி விலகி இருக்கிறாங்க. நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு பெண் நிர்வாகி அவங்க ஒரு விலகல் அறிவிப்பு ஏதோ ஒன்று சொல்லி அவங்க விலகிட்டாங்க. இன்றைக்கி பாஜக நிர்வாகி தானே அவங்களும் நிர்வாகி தான். பாஜக நிர்வாகி என்ன நிர்வாகி? அவங்க கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர். பேருங்க? அவங்க பேர் ரஞ்சனா நாச்சியார். இதை கேட்டோன்னே ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சுருள் சுற்றுதே. இவங்க தானே அந்த பள்ளிக்கூடத்து பசங்க பஸ்ஸில் தொங்கிட்டு போனதுக்காக பின்னாடியே போய் அந்த பசங்களெல்லாம் திட்டி மாரல் கிளாஸ் எடுத்து அதெல்லாம் நடந்தது. அப்புறமா அவங்களை கைது பண்ண வேற போனாங்களே. என்னங்க நல்லா தானேங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக தன்னை காமிச்சிக்கிட்டு ரொம்ப ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கட்சிக்கு நான் 8 வருஷமாக உழைச்சிருக்கேன், எங்களை யார் கண்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. 8 வருஷமா இருக்காங்க கட்சிக்குள்ளே இருந்ததே தெரில. இந்த பஸ் பிரச்சனை மட்டும்தான் தெரிய வந்துச்சு. கட்சியில் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை பார்த்து அதன் மூலமாக மக்களுக்கு பிரபலமாக இருந்தால் ஓகே. சரி, என்ன பிரச்சனைக்காக வெளியே போகிறாங்க? இப்போ மும்மொழி கொள்கை இருக்குல்ல, மும்மொழி கொள்கையை பாஜக திணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மும்மொழி கொள்கையை விடுறது நம்ம வெளியே நம்மளோட கண்ணை இழக்கிறதுக்கு சமமானது. அதனால நான் இந்த கட்சியிலேருந்து விலகுறேன். அது இல்லாமல் நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார்ல, தர்மேந்திர பிரதான், அவர் சொல்றாரு, நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கலன்னா நிதி தரமாட்டோம், இது ஒரு ஆணவ பேச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும் போதே திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அவர் தர்மேந்திர பிரதான் பேசினதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியுமாவா? நல்லா இருக்கு. இப்போதான் உங்களுக்கு ஏதோ காலிங் பெல் இறங்க வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அன்பில் மகேஷ் கிட்ட எதுவும் பேசி கட்சிக்கு திமுகவுக்கு தவற எதுவும் ஐடியா இருக்காங்களா? இல்ல அண்ணன் நம்ம அனில் குரூப்ஸ் அண்ணன் கூட இருக்கலாம்னு. தாவேக்கா ஓகே. தாவேக்கான்னு பேர் வச்சதுக்கு தாவி ஒரு கட்சின்னு பேர் வச்சிருந்தா கூட அந்த கட்சிக்கு பொருத்தமாக இருந்திருக்கும். தாவரவங்க எல்லாம், அதாவது வெளியே போகிறவங்க எல்லாரும் உடனே அந்த கட்சியை தான் தாவணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன கட்சியோ என்ன பேரோ. அடுத்ததா பார்த்தா நம்ம உடற்பிறப்புகள் எல்லாம் பெயிண்டர்ஸா மாறிடுவாங்க போல. தமிழ்நாட்டுல பெயிண்டர்ஸ்க்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்குது போல. எல்லாரும் கருப்பு கலர் டப்பாவோட பெயிண்டோட சுத்திட்டு இருக்காங்க. கட்சியுடைய கலர் 2, ஒன்று கருப்பு இன்னொன்று சிவப்பு. கருப்பை மட்டும் தூக்கிட்டு சுத்தினா சிகப்பு யார் தூக்கிட்டு வருது? அதுக்கு நாள் போடுவாங்களா? சிகப்புக்கு தான் கூட்டணி கட்சி இருக்காங்கல்ல. ஓகே ரைட்டு, கம்யூனிஸ்டுகள் ஓகே பொதுவுடைமைவாதிகள் இருக்கிறாங்க, அவங்க தூக்கிட்டு வருவாங்க. சரி, இப்போ கருப்பு எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க, எங்க போயிட்டு அடிச்சாங்க? இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கு, அதுல மும்மொழி இருக்குது. அதுல நாங்க இந்திய அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு அங்க இந்தியன் அஞ்சல் துறை கீழே இந்தியில இருக்கும்ல, அதையும் அழிச்சிட்டு இருக்காங்க. சரி, அது அவங்களுடைய கொள்கை சரியா செஞ்சிருப்பாங்கல்ல, அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல அப்பதான் ஒரு நிர்வாகி ஏறி அழிச்சிட்டு இருக்காரு. அவர் அவசரத்துல ஹிந்தி லெட்டர் அழிக்கிறது போல இருக்கிற இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்காரு. அதாவது ஒரு போர்டுல நம்ம பக்கத்துல போய் எழுதும்போது சில எழுத்துக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிடத்தான் செய்யும். அதனால அது மாதிரி தெரியாம அப்படியே கடையநல்லூர் அப்படிங்கிற அந்த போர்டுல கீழே உள்ள ஆங்கில எழுத்து தெரியாமல் முதல்ல அடிச்சு விட்டாரு. எப்போ அது ஆங்கிலம் எடுத்துப்பா மேலே உள்ள ஹிந்தி அடிப்பா அப்படின்னு சொல்லி உடனே, ஓ இது ஆங்கிலமா, அண்ணா வேற சொல்லியிருக்காரு, ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர். இல்லை காவலில் சொல்லுவாங்கல்ல, ஆனால் இங்கிலீஷ் தெரியாதுன்னு. ஆமாம், அது வேற. அவங்களுக்கு ஹிந்தி படமாக தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அதனால் இந்த மாதிரியான சிக்கல் ஏற்பட்டிருக்கும். நல்ல வேலை அந்த வேலு படத்தில் வர்ற மாதிரி, டேய் பெயிண்ட்ரு எங்கள் அண்ணன் மூஞ்சிலியாடா செவப்பு பெயிண்ட் ஊற்றிட்டா அப்படின்னு சொல்லி எதுவும் பிரச்சனை நடக்காமல் போச்சு. அதனால தப்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தா இதுக்கு ஒரு ரிப்ளை கமெண்ட் போடுறாங்க. நீங்கள் போர்டில் இருக்கிறதா அழிப்பீங்க, உங்கள் காசில் 500 நோட்டில் 100 நோட்டெல்லாம் அமௌண்ட் இருக்குல்ல, எழுதியிருக்குல்ல 10 ரூபாய் அப்படின்னு இந்தியில் எழுதியிருக்கல, அதை உங்களால் அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், ஹெச்ராஜா அவர்கள் கேட்டதாக கூட சிலர் சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் மட்டும்தான் இந்த 3 மொழிகள் கற்பிக்கணும் அப்படின்றது முடிவு எடுத்திருக்கிறாங்களா? 3 மொழிகள் படிப்பதற்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படுறதில்லை. ஆனால் உங்களுக்கு ஒருவேளை 3 மொழி படிக்கணும்னு ஆசை இருந்தால் திமுக காரங்க நடத்துகிற அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வராரா அப்படின்ற ஒரு கேள்வியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறாரு. இதுக்கு இன்னும் அந்த தரப்புலேருந்து பதில் வந்த மாதிரி தெரில. இதுக்கு நடுவில் இன்றைக்கி பிப்ரவரி 25, இன்றைக்கி எல்லா இடங்களையும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு போராட்டமும் பேரலாக நடந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி தான் யாரும் பெருசாக பேசுகிற மாதிரி தெரில. இப்போ அடுத்ததாக பார்த்தா இப்போ தான் மொழி பிரச்சனை முடிஞ்சிச்சு, அடுத்து நாங்கள் இன்னொரு பிரச்சனை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொகுதி வரையறை இருக்குல்ல, ஆமாம், அந்த பிரச்சனை கொண்டு வர பேசிகிட்டு இருக்காங்க. அது 2008 தொகுதியுடைய எல்லை மறுவரையறை மட்டும்தான் செஞ்சாங்க. தொகுதி வரையறை அப்படிங்கிறது அதாவது தொகுதியை எண்ணிக்கை அதிகரிக்கிற மாதிரியான வரையறை இன்னும் செய்யப்படலை. 2026 செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பேச்சு எழுந்திருக்கு. ஆமாம், அதற்கு பிறகு தான் நாடாளுமன்ற தேர்தல் 2029 நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்து மார்ச் 5ஆம் தேதி 45 கட்சிகள், அதாவது தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அத்தனை கட்சிகளும் சேர்ந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது திமுகவுக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு, தங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத கட்சினா அனைத்து கட்சி கூட்டம் போட்டால் கூட அவங்க சில கட்சியில் ஒதுக்கி வச்சு தான் போடுவாங்க.
குறிப்பாக அதை வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்காரங்க அடிக்கடி சொல்லுவாங்க எங்களை மட்டும் அவங்க கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி அவங்கள கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக இருக்கிறாங்க. மற்றபடி பாஜகவுக்கு என்ன, பாஜக கூப்பிடுவாங்க, அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு தெரில. அதிமுக கண்டிப்பாக உள்ளே இருக்கும், அவங்க ஒரு கலைவரம் பண்ணாமல் விட மாட்டாங்க. பாமக உள்ளே போய் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கலன்னு அவங்க ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஸோ ஆளாளுக்கு அவங்கவுங்க பங்குக்கு பல செய்கைகளை செய்யாமல் வரமாட்டாங்க. இங்கே முக்கியமாக நான் பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற 2011 சென்சஸோ அடுத்து எடுக்க போகிற சென்சஸோ வச்சு தொகுதி வரையறையில் தமிழ்நாட்டுக்கு வந்து சீட்டு குறையுமா அப்படின்றத எங்கள் பெரிய டிஸ்கஷன் பாயிண்ட். அது அவர் சொல்கிறாரு ஒரு 8 தொகுதிகள் குறையும், 39 31 வரும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. ஒருவேளை அதிகரித்தால் கூட அவங்களுக்கு ஒரு விகிதாச்சாரத்தில் அதிகரிக்கும், நமக்கு ஒரு விகிதாச்சாரத்தில் அதிகரிக்கும், அதுலேயும் நமக்கு இழப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னன்னா இதில் வந்து டீலிமிட்டேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் பேச தொடங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாவற்றுக்கும் மார்ச் 5ஆம் தேதி விடை தெரியும். மார்ச் 14 தமிழகத்தினுடைய பட்ஜெட் வந்து போட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி மார்ச் 5 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். அநேகமாக அடுத்த 10 நாளைக்காக தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூட அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. எதுக்காக? பட்ஜெட்டில் என்னென்ன பேச போகிறோம் அப்படின்றதுக்காக. ஆமாம், அமைச்சரவை கூட்டம், என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது, துறை சார்ந்த கூட்டங்கள் எல்லாமே நடத்துவாங்க. பார்க்கலாம். அடுத்த ஒரு 10 நாளைக்கு எப்படியும் வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கான அந்த அனைத்து கட்சி கூட்டம் தான் பெரிய பேசுபொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுக வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு வந்து கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து எதிர்பதில் எங்கேருந்து வரும்னு நம்ம எதிர்பார்த்ததுலாம் இருக்கும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை கேட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஜாக்டோ ஜியோ அமைப்பு அதிமுக ஆட்சியில் போராடினாங்க. 2016 போராட ஆரம்பித்தவங்க 2025 வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷமும் விட்டால் போராடுவாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 4 ஆண்டுகள் இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்துருக்குறோம். ஆனால் அவர் எங்களை ஏமாற்றிட்டாரு, நாங்கள் அவங்கள திருப்பி ஏமாற்றுவோம். இல்லை ஏமாற்றுவோன்னு சொல்லலை, நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேறையா? என்ன கிஃப்ட்னா, ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக செயல்படுறத விட எதிர்கட்சி தலைவர் நல்லா செயல்படுறாரு. அது வேற. அது அரசு ஊழியர் சங்கம் சொல்றது, இது ஆசிரியர் சங்கம் சொல்றது, ரெண்டு வேற வேற. ஆனால் இவங்க இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்களை ஏமாற்றால் அவரும் ஏமாந்து போவார் அப்படின்னு ஒரு பொன்னான வார்த்தைகளை உதிர்த்துருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜாக்டோஜி அமைப்பில் வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பாக இருக்குது. நாங்கள் இனிமேல போராட்டம் நடத்துவோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னா, இவங்க வந்து தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம், பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு. அது கொண்டு வரதுக்கு முடியுமா முடியாதா? அதுக்கு தான் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. அந்த குழு வந்து ஒரு 9 மாதம் பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அதை பற்றி குழு போட்டு முடிவெடுப்போம். 4 வருஷமா குழு போட முடியல, இப்போ தான் போட போகிறாங்களா? இப்போ தாங்க குழு போட்டிருக்கிறோம். இனிமேல் நாங்கள் குழுவுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கே பிரச்சனையாக இருக்குது, அதனால் குழுவுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, அது வேறு சிக்கலாக இருக்குது. பொறுமையாக பண்ணோம். ஏன் அவசரப்படுறீங்க? அவ்வளோதான், அடுத்த எலெக்ஷன் வர வரலையும் இப்படியே ஓட்டிடுவாங்க. ஆமாம். அடுத்து வந்து தாவேகா, தமிழக வெற்றி கழகம். ஆமாம், வாழ்வுரிமை கட்சினே வருதுப்பா. அண்ணன் வேலுமுருகன் அவ்வளோ பெரிய அரசியல்வாதி இருந்தாலும் சரி விடுங்க. இப்போ என்னென்னா, தாவேகாவுடைய 2ஆம் ஆண்டு ஒரு விழா. அந்த விழா 2ஆம் ஆண்டு விழா முடிஞ்ச ஆண்டு விழா முடிஞ்சிருச்சு. ஒரு ஆண்டு விழாவுக்கான ஒரு நிகழ்வு, கொண்டாட்டம். ஆமாம், கொண்டாட்டம், செலிப்ரேஷன்லாம் பண்ண போகிறாங்களாமா. மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட் அண்ட் ஹோட்டல்ஸ். என்னங்க விவசாயத்தை பற்றிலாம் பேசுகிறாரு, ரெசார்ட்டு ஹோட்டல்னு சொல்கிறீங்க? சரி விடுங்க. ரெசார்ட் அண்ட் ஹோட்டலில் வந்து தங்குறதுக்கு மாதிரி சாப்பிட்றதுக்காக அந்த இடத்த வந்து புக் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒரு பிளேட் ஆஃப் ஃபுட்டு, ஒரு தட்டு உணவு வந்து என்ன பஃபே சிஸ்டமா? அதுதான் நினைக்கிறேன். 3000 ரூபாயா? 3000 ரூபா ஒரு பிளேட்டு? ஆமாம். அதாவது விஜய் அவர்கள் தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்க போகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையாகவே அவர் செய்கிறாப்புல. என்னென்னா, தங்கத்தட்டு இல்லை, தட்டு சாப்பாடு தட்டுன்னு நினைக்கிறேன். பட் அதுவுமே 3000 ரூபாங்கிறப்ப அதுவும் தங்கத்தட்டுக்கு ஈக்குவல் தான். புஷ்ப சாப்பாடு என்னமோ. ஸோ அந்த மாதிரியா வந்து ஒரு 3000 நிர்வாகிகள், 2200 சொல்கிறாங்க, 2500 சொல்கிறாங்க, 3000 நிர்வாகிகள். யாருக்கு தெரியும், 5000 கூட சொல்லிக்காங்க. நிர்வாகிகளே அவ்வளோ பேர் இருக்காங்களா? சரி, சுமாராக நம்ம ஒரு 2500 நிர்வாகிகள்னு வச்சுக்கிட்டா கூட அது ஒரு 70 லட்சத்தை தாண்டுது. ஆமாம், அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? அது 70 லட்சம் ப்ரோ, ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட்டு. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து 70 லட்சம் சின்ன அமௌண்ட்டு. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு, டிக்கெட்டு வித்த காசு ப்ரோ. என்ன டிக்கெட்டு? ஒயிட்டா பிளாக்கா? அது ஒரு பக்கம். அது பக்கம் நாங்கள் லாட்ரி அதெல்லாம் பேசக்கூடாது. டிக்கெட்டுகள், பல டிக்கெட்டுகளை விற்ற காசு, அதனால் வந்து அந்த பணம் வந்திருக்குது. மற்றபடி வந்து அந்த நிகழ்வு நடக்கும்போது பிரசாந்த் கிஷோர், அந்த வியூக வகுப்பாளர் இருக்கார் இல்லையா, இந்த பீகார் இருக்காரு, அதான் தனியாக ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி அவரே தோத்துட்டு இருந்தார். அவரா பீகாரில் இன்னும் 6 மாதத்துல எலெக்ஷன் வரும். வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அவர் ஜெயிச்சுட்டு வருவாப்பில். அவர் வந்து அந்த இடத்துக்கு வரப்போகிறாரு, நிறைய முக்கியமான விஷயங்களை பேச போகிறாரு, தேர்தல் வியூகங்கள் அப்படியே சக்கர வியூகம் மாதிரி துரோணாச்சாரியார் மாதிரி வகுக்க போகிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வகுக்கிறாரா இல்லை பெருக்கிறாரா அப்படிங்கிறது பொறுத்தது தான் பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தா, நம்ம நாம் தமிழர் கட்சியோட சீமான் இருக்கார்ல, அவரோட வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டலாம் வந்ததா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள்.
வெடிகுண்டு மிரட்டெல்லாம் கிடையாது, பெட்ரோல் வெடிகுண்டு வீசுவதற்காக திட்டமிட்டு இருக்கிறாங்க தாப்பே திக அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க. தாப்பே திக எப்பவுமே ரொம்ப வீரியமிக்க கட்சி. ஏன்னா திராவிடர் கழகத்திலேருந்து பல சண்டைகளை போட்டு பிரிஞ்சு வந்தாங்க. ஆமாம், அவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பில் சீமானவர்களுக்கும் பிரச்சனை. குறிப்பாக அவர் வந்து ஈவேரா அவர்களை விமர்சித்தது தான் சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை பெரியார்னு சொன்னாங்க, பெரியார் மண்ணுலாம் சொன்னாங்க, பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு அடித்தார் இல்லையா? அந்த அடித்ததுக்கப்புறமா பயங்கரமான கோவத்தில் தாப்பேத்திக்காரங்க இருந்திருக்கிறாங்க. நாங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா இதை பார்த்துக்குவோன்னு சொன்னாங்கல்ல, அதோடைய உள்ளர்த்தம் இதுதான் போல். ஸோ அதுக்காக பெட்ரோல் கொண்டு வீசுவதற்காக திட்டமிட்டு இருக்கிறாங்க. லாண்ட் ஆர்டர் வந்து நம்ம முதலமைச்சர் கையில் தானே இருக்குது. இதுங்க என்ன நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதாவது லாக்அப் டெத்து, பல பிரச்சனைகள், பாலியல் குற்றச்சாட்டுகள் எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இவங்க போய் பெட்ரோல் கொண்டு வீசிட்டாங்கன்னா, ஏற்கனவே பாஜகக்காரங்க பெட்ரோல் கொண்டு வீசுகிறாங்க, அவங்கள வந்து என்ன சொல்கிறது, பாஜகக்காரங்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேம் பண்ணுவாங்க தெரியுங்களா? அதே ஒரு ஒரு டிஃபேம் வந்து திமுக காரங்க தீக்காக்காரங்க மேலேயும் தாப்பே தீக்காக்காரங்க மேலேயும் விழுந்துருச்சுன்னா, எல்லாம் ஒன்று தான், திமுக தீக்கா அவங்க எல்லாரும் மேலேயும் விழுந்துருச்சுன்னா அது ஒரு கெட்ட அடையாளம் ஆயிடும். கட்டுப்படுத்துவோம், இல்லைன்னா நம்ம ஆட்சியிலே இவ்வளவு மோசமான நடைமுறை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பயந்து, அந்த பயத்தில் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஒரு 10 பேரை கைது பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. சில குண்டுகளை வரை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் குண்டு வீசுவேன்னு சொல்கிற தைரியம் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. குவாரிக்கு வைக்கிறதுக்காக லைசன்ஸோட 15 கிலோ வெடி மருந்து வீட்டில் வச்சிருக்கேன், உருட்டி வீசுன. அதனால் ஒரு பயங்கரமான ஆளுங்க, நம்ம தான் பார்த்து பயங்கரமாக பத்திரமா இருந்துக்கணும்.